நமச்சிவாய். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, சிறப்பான ராஜயோகம். சிறப்பான ராஜயோகம் என்ன மாதிரியான ராஜயோகம்? நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 5, 6 6வது 8வது ராசியாக 7வது ராசியாக உங்களை பேசுகிறோம். மேஷத்துலேருந்து 7வது ராசியாக துலாம் ராசியாக பேசுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி 4 ராசிக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டோம். மிதுனம், கடகத்துக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக பாதிப்பு இல்லாத ஒரு நன்மை பெறும் ராசி எதுனா துலாம் ராசி தான். நான் எப்பொழுதுமே துலாம் ராசியை ஒரு உதாரணமாக சொல்வது உண்டு. நீண்ட நாள் போராட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் போராட்டமாக இருக்கும், முயற்சியாக இருக்கும். நீங்கள் எவ்வளவோ உங்கள் திறமையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போலாம் கிடைக்காத வெற்றி இப்போ நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் வீட்டில் போய் போடா இது எனக்கு வெற்றியே வேணாம் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது தட்டி உங்களை கூப்பிட்டு போவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ தான் அவங்க நினச்ச வாழ்க்கைக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. துலாம் ராசி எத்தனை வருஷமாக அவங்க போராடுறாங்க. நம்ம வந்து ஒரு அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் வேணும், ஒரு நல்ல இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 6 வருஷமாக நீங்கள் படாத எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்மளால் சொல்ல முடியும் துலாம் ராசியில். நான் தான் ஒரே ஒரு பேர் மட்டும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன்னா அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும், அவர் எடுத்த முயற்சிகள்லாம் நமக்கு தெரியும். எவ்வளோ அவர் முயற்சி எடுத்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய நாடறிந்த விஷயம். அப்போ அவங்களுடைய முயற்சிகளுக்கு கூட இப்போ தான் வெற்றி தேடி வந்துள்ளது. அவர் எங்கேயும் தேடி போல, வேணவே வேணான்ட்டாரு. வெற்றி அவரை தேடி சென்றுள்ளது. காரணம் என்ன? துலாம் ராசி. அப்போ பாருங்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், அதை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அங்கே சார்ந்து எதனா டிரான்சாக்ஷன்ஸு, பினாமிஸ் மாதிரி சொத்து பத்து பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் வரவு செலவுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள், பில்டர்ஸு. இப்போ துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கனிம வளங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா ஆர்கிடெக்டு, இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்க மடாதிபதிகள், இதில் நிறைய துலாம் ராசி என்பவர்கள் இருக்கிறாங்க. அதே போல் வேலை, உத்தியோகம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் செய்யக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். சினிமா துறை கலைத்துறைன்னு சொல்லிடலாம், நம்ம கலைத்துறையை சார்ந்தவர்கள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி முழுக்க துலாம் ராசிக்கு சிறப்பு. திருக்கணிதம் ஜெயிக்குமா, வாக்கியம் ஜெயிக்குமானா இப்போவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, வாக்கியம்தான் ஜெயிச்சிருக்கு சார். திருக்கணிதம் எப்பயோ நடந்து போச்சு, ஆனால் இழுபறியிலே இருந்தது. இந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சி வந்தது 6 மாதத்துக்கு முன்பாக, 3 மாதத்துக்கு முன்பாக. அழகாக வெற்றியை நீங்கள் நினச்சிங்களோ, உங்கள் மனசு எந்த வெற்றி வேண்டும் என்று ஏங்கியதோ, நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் இடத்தில் சனி பகவான் உங்களை வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருங்கள் துலாம் ராசி அன்பர்களே. உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், மனக்குழப்பங்களாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், மனசில் ஒரு பயமாக இருக்கலாம், பெரிய மனக்குழப்பமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். சார் எவ்வளோ பேர் தொழிலே இல்லாமல் நம்மக்கிட்ட வாராகி கிட்ட வாராகி அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க சார்.
எத்தனை நண்பர்கள் துலாம் ராசியில் நாம் சொல்ல முடியும்? நம்ம இப்போ சொன்னோம், டிடிவி ஐயா சொன்னோம். நம்ம எத்தனையோ தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், மடாதிபதிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது ஒரு நல்ல சனி பெயர்ச்சியாக இது உங்களுக்கு அமைகிறது. நம்ம அதை சத்தம் போட்டு உறக்க சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நியாயமான முறையில், தர்மமான முறையில் காத்திருந்து இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி உறுதி, கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. சரி, இப்போது இந்த மார்ச் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். உலகம் முழுவதும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ச் 6ஆம் தேதி துலாம் ராசிக்காக ஒரு சனி பெயர்ச்சி பரிகார ஹோமம், யாகம், வேள்வி நடைபெறுகிறது. இது உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், உங்கள் அது கம்பெனி பேராக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களுக்கோ இல்லை குடும்பத்துக்கோ இல்லை உங்கள் பேருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, நல்ல பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, அதே போல் ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய, வேலை வேணும் அப்படின்னு வேலை நிமித்தமாக ஃபேமிலி ரிலேட்டடாக வெளிநாடு, பிஸ்னஸ் ரிலேட்டடாக வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், அங்கே எதுவும் வேலையில் ட்ரபுளாக இருக்குது, கவலையே வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களை. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மையான காலங்களாக அமைந்துவிடும். நீங்கள் பரிகார ராசி அல்ல, நன்மை பெறக்கூடிய ராசி. ஆனாலுமே கூட ஒரு முறை இந்த சமயத்தில் சனி பகவானுக்கு அந்த சங்கல்பம் பண்ணி உங்கள் பேர்களெல்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு சனி பகவானுடைய நல்லாசிகளை பெறுவது சிறப்பு. துலாம் ராசி சிறப்பான எதிர்காலம், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே.